நேற்று நண்பகல் ரவாங்கில் போலீசார் மீது துப்பாக்கி பிரயோகம் நடத்த முயன்ற கார் திருடர்கள் என சந்தேகிக்கப்படும் 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். 3 சந்தேக நபர்களில் இருவர் மொத்தம் 68 குற்றங்களுக்கான போலீஸ் பதிவுகளை கொண்டிருந்தனர். அவை பெரும்பாலும் வாகன திருட்டு மற்றும் கொள்ளை தொடர்பானவை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மூவரும் கார்களை வாடகைக்கு எடுத்து வாகனங்களை திருட தேடுவதற்காக தங்கள் எண் தகடுகளை மாற்றியதாக நம்பப்படுகிறது என்று புக்கிட்டமான் குற்றவியல் புலனாய்வுத்துறை இயக்குனர் சுகைலி ஜைன் கூறினார். புலனாய்வு தகவலின் அடிப்படையில் சந்தேக நபர்கள் நேற்று ஒரு காரை வாடகைக்கு எடுத்து அதன் எண் தகட்டை மாற்றினர். எனவே அவர்கள் மற்றொரு திருட்டை செய்யவிருந்ததாக தாங்கள் நம்புவதாக அவர் கூறினார். இந்நிலையில் காவல்துறை அதிகாரிகள் அவர்களை அடையாளம் கண்டு தடுக்க முயன்றனர். ஆனால் அவர்கள் துப்பாக்கிச் சூடு நடத்தினர். இதனை அடுத்து போலீசார் மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டில் மூவரும் கொல்லப்பட்டனர். காசாவில் அண்மையில் அறிவிக்கப்பட்ட போர் நிறுத்தத்தின் செயல்திறன் குறித்து முன்னாள் பிரதமர் மகாதிர் சந்தேகம் எழுப்பியுள்ளார். இஸ்ரேல் ஒப்பந்தத்தை நிலைநிறுத்துவதில் உள்ள உறுதிப்பாட்டை தாம் சந்தேகிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் தீர்மானங்களை மீறி சர்வதேச கருத்தை புறக்கணித்து வரும் இஸ்ரேல் போன்ற ஒரு நாடு அதன் போர் நிறுத்த உறுதிப்பாடுகளை உண்மையிலேயே மதிக்குமா என்று மகாதிர் தமது முகநூல் பதிவில் கேள்வி எழுப்பியுள்ளார். ஹிஸ்புல்லாவுடன் கடந்த கால போர் நிறுத்த ஒப்பந்தங்களை மீறிய இஸ்ரேல் இந்த முறை கடைபிடிக்கும் என்று யாராவது நம்புவார்களா என அவர் கேள்வி எழுப்பினார். இஸ்ரேலை ஒரு முரட்டுத்தனமான மற்றும் போர்க்குணமிக்க நாடு என்று அவர் குற்றம் சாட்டினார். ஏனெனில் அதன் போர்க்குணம் எந்த ஒரு ஒப்பந்தத்தையும் அல்லது சட்டத்தையும் மதிக்க அனுமதிக்காது. எகிப்து மற்றும் கத்தார் மத்தியஸ்தர்களால் பல மாதங்களாக நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து அமெரிக்காவின் ஆதரவுடன் ஜனவரி 20 அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்பதற்கு முன்னதாக இந்த ஒப்பந்தம் வந்தது குறிப்பிடத்தக்கது. தீவிர மதவெறி, இனவெறி மற்றும் லஞ்ச ஊழலை முற்றாக நிராகரிக்குமாறு நாட்டின் இளம் தலைமுறையினரிடம் பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தீர்க்கமாக கோரிக்கையை முன்வைத்துள்ளார். மலேசியா ஒரு பல்லின மக்கள் கொண்ட மற்றும் அமைதியான நாடாக இருக்கும் வேளையில் இனம் மற்றும் தீவிர மதவெறி நடவடிக்கைகள் மூலம் நாட்டை பிரித்தாள முயற்சிக்கும் தரப்பினரும் இருக்கின்றனர் என்று இக்கோரிக்கையை விடுக்கும் போது அவர் தெரிவித்தார். பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் 5 நாள் அதிகாரப்பூர்வ இங்கிலாந்து பயணம் மொத்தம் 1100 கோடி வெள்ளி முதலீடுகளை கவர்ந்துள்ளது. அந்த முதலீடுகள் புதுப்பிக்கத்தக்க எரிபொருள் மற்றும் இலக்கவியல் பொருளாதார துறைகள் உட்பட பல்வேறு துறைகள் மூலம் பெறப்பட்டிருப்பதாக அன்வார் தெரிவித்துள்ளார். அடுத்த 5 ஆண்டுகளுக்கு 50 கோடி வெள்ளி கிடைக்கக்கூடிய சாத்திய துறையாக ஏற்றுமதி துறை இருப்பதாகவும் ஏற்றுமதி செய்யப்படக்கூடிய பொருட்களில் விமான சாதனங்கள் மற்றும் அதன் உபரி பாகங்கள், மர தளவாட பொருட்கள் மற்றும் உணவு மற்றும் குளிர்பானங்களும் அடங்கும் என்றும் பிரதமர் தெரிவித்தார். மலேசியாவின் பொருளாதாரம் மீது வலுவான அனைத்துலக நம்பிக்கை இருப்பதையும் இங்கிலாந்துக்கும் மலேசியாவுக்கும் இடையிலான ஒத்துழைப்பு கணிசமாக அதிகரித்திருப்பதையும் இந்த மேம்பாடு பிரதிபலிப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார். சாலை போக்குவரத்து நெரிசலையும் சாலை விபத்துகளின் எண்ணிக்கையையும் குறைப்பதற்காக இவ்வாண்டு சீன புத்தாண்டு காலகட்டத்தில் சாலைகளை பயன்படுத்த சரக்கு வாகனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆண்டுதோறும் பண்டிகை காலங்களில் அமல்படுத்தப்பட்டு வரும் இத்தகைய தடை இம்மாதம் 27 முதல் 28 வரைக்கும், பிப்ரவரி 1 முதல் 2 வரைக்கும் அமலில் இருக்கும் என்று நேற்று சனிக்கிழமை வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கையில் போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. புதுடெல்லியில் நடைபெற்று வரும் இந்திய பொது பூப்பந்து போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் விளையாடிய மலேசியாவின் தீனா பெர்லி தான் ஜோடியினர் அதில் தோல்வியுற்றதால் இறுதி ஆட்டத்தில் நுழையும் வாய்ப்பை இழந்தனர். உலக பூப்பந்து தர வரிசையில் 7வது இடத்தில் இருக்கும் தீனா பெர்லி தான் ஜோடியினர் நேற்றைய அரையிறுதி ஆட்டத்தில் தென்கொரியாவின் கிம் ஹாய் ஜியோங் குங் ஹி யோங் ஜோடியினரிடம் 18-21, 18-21 என்ற நிலையில் தோல்வியுற்றனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.